வணக்கம். நம்மளோட சிறகடிக்க ஆசை சீரியல்ல வரக்கூடிய வாரத்தில் எந்த மாதிரி விஷயம் நடக்க போகுது சொல்லி நம்ம இந்த வீடியோவில் பார்ப்போம். கரண்ட் ஏதாவது ப்ராப்ளம் அந்த நேரத்தில் கரண்ட்டாக வந்திருக்கு. விஜய் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இப்போ நம்ம பரவாயில்ல கரண்ட் வந்துருச்சு ரொம்ப வேர்க்குது நம்ம ஃபேன் போடுவோம் சொல்லி ஃபேனை போடுறாங்க. போட்டு அடுத்த நிமிஷம் அவங்க ஷாக் அடிக்குது. பார்வதி வீட்டுக்கு வராங்க. விஜயா என்னை மன்னிச்சிடு அப்படின்னு பார்வதி சொல்றாங்க. அந்த நேரத்தில் விஜயாவுக்கு ஷாக் அடிச்சுட்டு கோவத்தில் பார்த்துட்டே இருக்கிறாங்க. பட் இருந்தாலும் லூப் மோட்ல பண்ணிட்டு இருக்காங்க. பண்ணதே திருப்பி பண்ணிட்டே இருக்காங்க. ஷாக் அடிச்சது இவங்களுக்கு தெரியல. இவங்க வந்து என்னம்மா கோவமா இருக்கியா, நம்ம எவ்வளோ வருஷமா ஃப்ரெண்ட்ஸு, இது கூட நீ இவ்வளோ கோவப்படுறிய அப்படின்னு கேட்குறாங்க. ஏன் விஜயா நீ எப்படி பண்ற அப்படின்னு சொல்லி அவங்கள போய் தொடர்றாங்க. அவங்களுக்கு ஷாக் அடிச்சிருச்சு. இப்படி ஒரு ஆளாக வரும்போது எல்லாருக்குமே ஷாக் அடிச்சிருச்சு. அவங்க இல்லாத ஆள் வந்து மீனாவும் முத்து, அதுக்கப்புறம் முத்தோட அப்பா. இவங்க 3 பேருமே இல்லை. முத்து வந்து வேலைக்கு போயிருக்காரு. முத்தோட அப்பா வந்து ஃப்ரெண்டை பார்க்குறேன்னு சொல்லி வெளில போயிருக்காங்க. மீனா மட்டும்தான் கிச்சனில் வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. அங்கே எல்லாருக்குமே ஷாக் அடிச்சுட்டு இருக்கு. மீனா வந்து யாரோட எந்த சவுண்டும் காணுமே அப்படின்னு சொல்லி அவங்க வெளில போய் பார்க்குறாங்க. அப்படி பார்க்கும்போது தான் இவங்களுக்கு எல்லாருக்குமே ஷாக் அடிக்குது. மீனாக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அப்போ என்ன பண்ணுறாங்க அப்படின்னா சைடில் ஒரு கட்டை இருந்திருக்கு. அந்த கட்டையை எடுத்துகிட்டு போயிட்டு அத்தை என்னை மன்னிச்சிட்டுங்க அத்தை, இது பண்ணலன்னா உங்களால் காப்பாற்ற முடியாது அப்படின்னு சொல்லி போட்டு கையிலே அடிக்கிறாங்க. கையில் அடித்ததுக்கப்புறம் எல்லாருமே கீழே விழுறாங்க. அவங்களுக்கு என்ன நடந்துச்சுன்னு கூட தெரியல. அப்போ விஜய் கேட்குறாங்க, என்ன மீனா என்னை போட்டு அடித்த மாதிரி இருந்துச்சு அப்படின்றாங்க. ஆமாத்த, நீங்கள் கரண்ட் ஷாக் அடிச்சுட்டு இருந்துச்சு எல்லாருக்குமே, நான் அதனால உங்களை காப்பாற்றுறதுக்காக நான் கட்டையெல்லாம் அடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓஹோ, மொத்த கோவத்தையும் இதில் காமிச்சிட்டே நீ அப்படின்னு கோபமாக போகிறாங்க. அத்தை இல்லைத்த நான் அப்படிலாம் பண்ணலத்த அப்படின்னு சொல்கிறாங்க. சரி போ, பார்வதி வீட்டுக்கு வந்திருக்கா பாரு, அவளுக்கு காஃபி போட்டு கொடு அப்படின்னு சொல்கிறாங்க. மீனாவும் போயிட்டு காஃபி போட போயிட்டாங்க. அந்த நேரத்தில் பார்வதி விஜயா கொஞ்சம் ரூமுக்கு வா, அவங்க கூட ஒரு விஷயம் சொல்லணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ரூமுக்குள்ளே போய் பேசிகிட்டு இருக்காங்க. அந்த நேரத்தில் முத்துவும் வீட்டுக்கு வராரு. வந்ததுக்கப்புறம் உள்ள பார்வதி பேசுறது முத்துக்கு கேட்குது. பார்வதி என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த மாதிரி ரோஹிணி தான் 2 லட்ச ரூபாய் கொடுத்தா, நம்மளோட 2 லட்ச ரூபாய் தொலைஞ்சது தான். இந்த 2 லட்ச ரூபா வீட்டில் பிரச்சனை வருது, அதனால அவள் கொடுத்துட்டு போனா, நான் வச்சுட்டு அப்படி தெரியாத மாதிரி சொல்லிட்டேன், வேற ஒன்றும் இல்லை. அவங்ககிட்ட சொல்ல வேணாம்னு சொன்னால், இருந்தாலும் எனக்கு சொல்லாமல் இருக்க முடியல, நான் உன்னை ஏமாத்துற மாதிரி இருக்கு, அதனால தான் நான் அவங்ககிட்ட சொன்னேன் அப்படின்னு சொல்கிறாங்க. விஜயாக்கே ரொம்ப பெருமை, நம்ம வீட்டில் பிரச்சனை, அந்த பிரச்சனை வராமல் இருக்கிறதுக்கு என்னென்ன சால்வ் பண்ணுறா பாரு ரோஹிணி, பணக்கார குடும்பத்துலேருந்து வந்த பொண்ணுலாம் அப்படிதான் இருப்பாங்க போல அப்படின்னு விஜயா சொல்கிறாங்க. அப்போ பார்வதி சிரிச்சிட்டே, அது நான் பார்த்த மருமகளை அப்படின்னு சொல்கிறாங்க. இதை முத்து மொத்தமாக கேட்டுட்டு இருக்காங்க. இன்னது இது சம்மந்தமே இல்லாம பார்லர் நம்ம எதுக்கு ஹெல்ப் பண்ணணும், அந்த 2 லட்ச ரூபாய் எதுக்கு எடுத்துகிட்டு போய் வைக்கணும், தொலைஞ்சு 3 நாள் ஆகுது, அந்த நாள்லலாம் ரோஹிணி எதுவுமே பண்ணல, போலீஸ் பேர் வந்த உடனே போய் வைக்கிறாங்களே, ஏதோ தப்பு இருக்கே அப்படின்னு சொல்லி அப்பாவை போய் பார்க்கலாம்னு சொல்லி போகிறாரு. போனதுக்கப்புறம் அப்பா கிட்ட இந்த மாதிரி சொல்கிறாங்க. அப்பா இந்த மாதிரி பார்வதி அத்தை வந்து அம்மா கிட்ட அப்படி பேசிட்டு இருந்தாங்க, இந்த மாதிரி ரோஹிணி தான் 2 லட்ச ரூபாய் கொடுத்தாங்களாம்மா, கொடுத்துட்டு வைக்க சொல்லிட்டாங்களாம்மா, தெரியாத மாதிரி எல்லாருக்கிட்டையும் நான் மாற்றி வச்சிட்டேன் அப்படின்னு சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு போனாங்களா பார்லர் அம்மா, அது என்ன விஷயம்னு எனக்கு தெரியல அப்படின்னு முத்து அப்பா கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. என்னப்பா சொல்கிற, நீ சொல்கிறது உண்மையா அப்படின்னு கேட்குறாரு அவரு. ஆமாப்பா நான் சொல்கிறதுலாம் உண்மை தான், இப்போ தான் அத்தை பேசிகிட்டு இருக்காங்க ரூமில், கேட்டுட்டு இப்போ உடனே உங்ககிட்ட வந்து சொல்கிறேன் அப்படின்னு வந்து சொல்கிறாரு. என்னப்பா ரோஹிணி ஏதோ தப்பு பண்ணுறாளோ அப்படின்னு கேட்குறாரு. அதான்ப்பா எனக்கு சந்தேகமாக இருக்குது, ஏன்னா சம்மந்தமே இல்லாமல் அவள் எதுக்கு 2 லட்ச ரூபா கொடுக்கணும், பார்லர் இல்லாமல் ஏதோ தப்பு பண்ணுறா, ஏன்னா மனதுகிட்ட சேர்ந்து அந்த திருட்டு புத்தி எதுக்கும் வந்துருச்சுன்னு நினைக்கிறேன், இதுதான் திருடு இருக்கும்னு நினைக்கிறேன். 2 லட்ச ரூபாய் போலீஸ் பேச்சு வந்தோடனே பயத்தில் எடுத்துகிட்டு போய் அந்த காசை ஒடிச்சிருக்கு, ஏதோ ஒரு தப்பு இருக்குது, அது என்னன்னு கண்டுபிடிக்கிறேன் அப்படின்னு சொல்லி உள்ளே வராங்க 2 பேருமே. அந்த நேரத்தில் கரெக்டாக விஜயாவும் பார்வதியும் வெளியில் வராங்க. அத்தை எனக்கு ஒரு டவுட் அத்தை அப்படின்னு முத்து கேட்குறாரு. சொல்லுப்பா என்னப்பா அப்படின்னு பார்வதி கேட்குறாங்க. அத்தை அந்த 2 லட்ச ரூபாய் எப்படி அத்தை தொலைஞ்சு போச்சு, நீங்கள் எப்படி மாற்றி வச்சிங்க, நீங்களாம் மறக்க மாட்டீங்களே அப்படின்னு முத்து கேட்குறாரு. என்னப்பா என் மேலே சந்தேகப்படுறியா அப்படின்னு கேட்குறாங்க. இல்லைத்த, நீங்கள் இந்த மாதிரி கரெக்டாக வைக்கிற ஆள், நீங்கள் எப்போவுமே அப்படிலாம் மாற்றி வைக்க மாட்டீங்க, என்னத்த பிரச்சனை சொல்லுங்க அப்படின்னு முத்து கேட்குறாரு. பார்வதிக்கு இல்லைப்பா நான் மாற்றி வச்சிட்டேன். இல்லைத்த நீங்கள் பொய் சொல்கிறீங்க, நீங்கள் ரூமில் பேச நான் கேட்டு தான் இருந்தேன் அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் ரூமில் சொன்ன நான் கேட்டுட்டு தான் இருந்தாத்த அப்படின்னு முத்து சொல்லுவார். பார்வதிக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரில, உண்மையை ஒத்துக்கிறாங்க. ஆமாம் ரோஹிணி தான் இந்த மாதிரி 2 லட்ச ரூபா கொடுத்தாங்க, 2 லட்ச ரூபா தொலைஞ்சது தான், இந்த 2 லட்ச ரூபா புதுசாக ரோஹிணி எடுத்துகிட்டு வந்து கொடுத்து மாற்றி வைக்க சொன்னாங்க, நான் மாற்றி வச்சு இந்த மாதிரி சொல்லிட்டேன்ப்பா அப்படின்னு பார்வதி சொல்கிறாங்க. பார்த்தீங்களாப்பா இந்த காசை ரோஹிணி தான் எடுத்துருப்பா, எனக்கு நல்லாவே தெரியும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு ரோஹிணி சொல்கிறாங்க, என்ன முத்து நான் ஹெல்ப் பண்ணலான்னு சொல்லி வந்தா நீ என்னையே அப்படி பேசுறியா அப்படி ரோஹிணி கேட்குறாங்க. இல்லை பரவாயில்லம்மா, நீ சம்மந்தமே எதுக்கு 2 லட்ச ரூபாய் எடுத்துகிட்டு போய் வைக்கணும், அதுவும் போலீஸ் கேஸ் இல்லாமலே, நான் போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுக்க தான் போகிறேன், இந்த 2 லட்ச ரூபாய் காணும்னு சொல்லி கொடுக்க தான் போகிறேன் பாரு அப்படின்னு முத்து சொல்கிறாங்க. அப்போ பாரு சொல்கிறாங்க,
ஆமாம் ஆமாம் இவன் சொல்கிறது கரெக்டு தான், நம்ம போலீஸ் கம்ப்ளைண்டே கொடுத்துருவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு ரோஹிணி சொல்கிறாங்க, ஆண்டி ஏன் ஆண்டி இதெல்லாம், அதான் பிரச்சனை சால்வ் பண்ணிட்டேன்லண்ணா, 2 லட்ச ரூபாய் எடுத்துன்னு வச்சிட்டோம்ல அப்படின்னு சொல்கிறாங்க. முத்துக்கு டவுட் இன்னைக்கு அதிகமாகுது. பார்த்தீங்களாப்பா எதுக்கு இந்த பார்லர் அம்மா இப்படி சொல்லணும், சம்மந்தமே இல்லாமல் யாரும் சொல்ல, இந்த பார்லர் அம்மா மட்டும் வேண்டாம் வேண்டாம்னு சொல்கிறாங்க, நான் போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுக்க தான் போகிறேன், என்ன நடக்குதுன்னு பார்த்துக்கலாம் அப்படின்னு முத்து சொல்லிட்டு கிளம்பி போகிறாரு. ஸோ இதை பற்றி உங்களோட கருத்துக்கள் என்னன்னு சொல்லி கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ அடுத்து எந்த மாதிரி விஷயம் நடக்க போகுதுன்னு சொல்லி நான் அடுத்த வீடியோவில் உங்களுக்கு சொல்கிறேன். அது வரைக்கும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் பெல் ஐக்கன் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி, வணக்கம்.